ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு அவர் சேனல் டிடி மொமெண்ட்ஸ் vlog. இன்றைக்கி நம்ம ஒயிட் சிக்கன் குருமா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 50 கிராம் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா ஒரு 1/2 hour கிட்ட ஊற விட்டுக்கிறேன். இந்த மேக்னேஷன் நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஆயில் விட்டுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு தாளிதம் பொரிய விடுறேன். நல்லா சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியனை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா வதங்கி வரணும். கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதங்கி வரணும். ஆனியன் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கிறேன். இந்த ஒயிட் குருமாவுக்கு காரமே பச்சை மிளகா மட்டும்தான், அதனால் நம்ம கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை கூடவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாம். நான் ஒரு 2 பச்சை மிளகாவை நல்லா கீறி சேர்த்துருக்கேன். இந்த பச்சை மிளகாவும் நல்லா அந்த ஆனியனோடையே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இது போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது ஆனியனும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நம்ம அதிகமாக தான் சேர்த்துக்கணும். அதுதான் நல்ல வாசனை கொடுக்கும். இந்த குருமாவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவே சட்டிலாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி அதோட இஞ்சி பூண்டோட பச்சை வாடையெல்லாம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா இது மாதிரி கலந்து விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா சுருளை வதங்கி வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மேக்னேஷன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, 1/2 hour அந்த சிக்கனை இதில் இப்போ சேர்க்க போகிறோம். அந்த தயிரோடையே நம்ம சேர்த்துக்கலாம். லிக்விட் பேலன்ஸ் தயிர் அதில் இருந்தாலும் அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. தயிர் நம்ம எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு சிக்கன் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இது போல் கலந்து விட்டுட்டு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். குருமாவுக்கு அந்த சிக்கன் வேகிறதுக்கும் தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அது கூடவே கொஞ்சம் பட்டை, கல்பாசி, கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 4 ஏலக்காவும் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் நல்லா மணமாக இருக்கும், அதனால் 4 சேர்த்துக்கிறேன். ஒரு 10 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். கேஷ்யூ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இது ஒயிட் குருமாங்கிறதுனால நான் மிளகு சேர்க்கலை, ஏன்னா வெள்ளை கலரில் நமக்கு கிடைக்கணும் இல்லையா. அந்த நைஸாக பேஸ்ட்டை அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கிறேன். இது போல் தான் இருக்கும். இந்த கிரேவி நல்லா சுண்டி திக்காகி வரணும். அது வரைக்கும் இதை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் மாற்றி வச்சு நல்லா இடையிடையே கலந்து விட்டு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து வந்திருக்கு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா திக்காகி இருக்குது. இது எவ்வளோ கொதித்து நல்லா வேகுதோ அந்தளவுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரும். ஏன்னா நம்ம கர்ட் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் சிக்கன் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ தண்ணியாக இருக்குது. இந்த தண்ணி நல்லா வற்றி வரணும். ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா வற்ற விடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இப்போ நல்ல கெட்டியாக இருக்குது. இந்த மாதிரியான பதத்தில் இருக்கணும் இந்த குருமா. அப்போ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் நெய் சோறு, பிரியாணி, சப்பாத்தி எது கூட வேணாலும் நீங்கள் இதை பேர் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஃபைனலாக கொரியாண்டர் தூவி டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. இது போல் வீடியோஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.